ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளெக்ஸில் மான்ஸ்டர்ஸை தான் பார்த்தீங்கன்னா திருட போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 99 டேஸ் இந்த ஃபாரஸ்ட் அந்த கேமில் வரக்கூடிய எல்லா மான்ஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்குது. மான்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பசங்களும் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இன்னைக்கான வீடியோவில் இவங்க எல்லாரையும் ஸ்டீல் பண்ணி நம்ம பேஸில் பார்த்தீங்கன்னா அடைக்க போகிறோம். ஏய், போன வீடியோவில் நீ என்னை விட்டு தனியாக ப்ளே பண்ண போயிட்டல, உன்னோட நான் தான் அதிகமாக கலெக்ட் பண்ணி காட்டுறேன் பாரு. போடா அங்கிட்டு பேசின்னு இருக்க, வார வாரம் குறுக்க பேசிக்கின்னு. இவ யாரு தெரியுதா? அந்த மான் கும்பமாண்டி. ஏன்டா அடிக்கிற? நீ உண்டிய நடிக்கல, நான் உன் நடிக்க கூடாதா? கொய்யால உன்னோட அதிகமா நான் கலெக்ட் பண்ணி காட்டுறேன் போடுறா. காட்டுவ. இவன் யாரு தெரியுதா? இவன் தாங்க அந்த ஸ்வீட்டு கிட்டு. அதாவது அந்த கேம்ல வந்து சின்ன பசங்க காணாம இருப்பாங்க, கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஊருவோம்ல, அதுல பாத்தீங்கன்னா இவனும் ஒருத்த. சரி, எடுத்து பார்த்தீங்கன்னா இவனை கலெக்ட் பண்ணியாச்சு. அடுத்து போயிட்டு வேறு என்னென்ன கலெக்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த கேம்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து ரீபோத் வந்து பண்ண முடியுங்க. ஆஹா, இந்த இடத்துல பேஸ் ஓப்பனில் இருக்கு. டேய் சிஞ்சானு, டக்கு நீங்க வா. யாருன்னே தெரியல, பேஸை திறந்து விட்டு போயிட்டா. வந்து இங்க இருக்க எல்லாத்தையும் அள்ளிடு. ஓசிலியா, வந்துட்டேன். தூக்கு முடிஞ்சாலும் தூக்கிட்டு ஓடு. பாருங்க, நம்ம கோசம் லெஜெண்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான். சூப்பர். என்னடா இது? ரோப்ளெக்ஸ் கொடுத்தா இங்கே இருக்க காயின்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் ஆகுமா? அட போங்கடா, இந்த கேமில் இருக்க காயின்ஸ் எக்ஸ்ட்ரா ஜென்ரேட் பண்ண வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன்? இன்னும் அந்த பைப்பில் பேஸை லாக் பண்ணலையா? தூக்கடா இதை. என்ன ஐட்டங்களோ இந்த ஒரு பேசினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் அதை தீரும். என்னங்கடா இது? கேம் ஆரம்பிச்சோன்னு நமக்கு 2 லெஜெண்டரி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டானுங்க. இந்த ஒரு கிட்டு விட நம்ம வந்து கலெக்ட் பண்ணியிருக்கோம். நல்லா இருக்கே. அதுக்குள்ள பாருங்களேன், நமக்கு வந்து 23,000 காயின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சேர்ந்துருக்கு. ஓ, என்னது நைட்டு பூஸ்ட் ஆக்டிவேட்டரு. அதாவது நைட் ஆனால் இந்த காயின்ஸ்லாம் எக்ஸ்ட்ராவாக பூஸ்ட் ஆகி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இவன் நாங்கள் இப்போ வந்து பேஸை லாக் பண்ணிட்டா. வேணா ஆட்டையை போடலாம் சொல்லிட்டு பார்த்தா அதுவும் லாக் பண்ணிட்டானே. என்னது 10 மில்லியனா 1 மில்லியனா? டேய், என்கிட்ட 28,000 தாண்டா இருக்கு. இவனுக்கு என்னங்க அதுக்குள்ளே மில்லியன்லாம் போயிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ளே பொழுது விடுந்துச்சா? என்னடா இது? இந்த கேமில் 4 வேகமாக ஓடிட்டு கிடக்குது. அங்கே ஒரு பொண்ணு பேஸ் இருக்குது, அது ஃபுல்லாக ஒரு லெஜெண்டரியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சின்சான் பேஸில் என்ன இருக்குது பார்த்துட்டு வந்துடலாம். முதல்ல போயிட்டு நம்ம பேஸை வந்து லாக் பண்ணோம். ஏன்னா கொஞ்சம் அசந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்க எல்லா ரேர் ஐட்டத்தையும் பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு போயிடுவானுங்க. பேஸு பார்த்தீங்கன்னா இப்போ அன்லாக் ஆயிடுச்சு. டக்குன்னு பார்த்து லாக் பண்ணிடலாம். போயிட்டு சின்சான் என்னென்ன ஆட்டையை போட்டான் முடிஞ்சு அவன் பேஸ்லேருந்து நம்மளும் என்ன பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டு வந்துடலாம். அதுதாங்க சின்சானோட பேஸு. பார்த்துட்டேன். ஏய், என்ன ஏன் பேசு பக்கம் வர? மாண்டேலே போடா அங்கிட்டு. என்னங்க இவன் எல்லாம் நார்மலாக தான் வச்சுக்கிட்டு கிடக்குறான். நம்ம தான் பார்த்தீங்கன்னா சின்சானோட சூப்பராக வச்சிருக்க போல இருக்கு. இந்த பேச பாருங்க, சூப்பராக இருக்கு. தூக்கூடாது. தூக்கு. ஐயோ, இந்த பொண்ணு வேற லாக் பண்ணிருச்சே. என்னடா உள்ள மாட்டிக்கிட்டியா? உன் பேசி போப்படா போகுது. எல்லாத்தையும் நான் தூக்குறேன். டேய், கொஞ்சம் பேச நீ பாத்துக்கோ சின்சான். நீ வேணா நான் எடுத்துக்கோ, ஆனா வேற எவனையும் எடுக்க விடாத. ஓ, நான் எடுத்துக்கலாம், வேற யாரும் எடுத்துக்க விடக்கூடாதா? இதுக்காகவே நான் உன் பேச பாதுகாக்கிறேன்டா. சீக்கிரமா வெளியே வந்து தொலை. வரண்டா. இந்த பொண்ணு பாருங்களேன், நம்ம உள்ள பிடிச்சி வச்சுட்டு விட மாட்டேன். அடிச்சு பத்தியா தள்ளுது. அழகா பொண்ணு நம்மளோட தப்பாங்க. நீங்களும் வீடியோ போய் அழகான பசங்க பொண்ணுங்களா தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் விட்டுருக்கா. அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். நம்மளோட ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஷோப்பா, ஒரு வழியா பார்த்தீங்கன்னா ஓடி வந்துடுவாங்க. டேய் சின்சானே, உதவிக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். சுத்தி குப்பையில போடு. மறுபடியும் பேச லாக் பண்றா. இவனை சமாளிக்க முடியல. இரா அதை பண்ணிடுறேன். ஷோப்பா, நல்ல வேலை. பேஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் திருடு போல. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருப்போம். ஏலியனு சரி, இந்த ஒரு ஏலியனையும் பார்த்தீங்கன்னா வாங்கி போட்டுடலாம். அடுத்தது இங்கே பாருங்க, பன்னி, அதையும் வாங்கி போடு. இது வந்து பம்கின் கிட்டு. இவனால சத்தியமாக வாங்க முடியாது. 10 மில்லியன் பார்த்தீங்கன்னா கேட்குறானுங்க. இவனுங்க யாரு தெரியுதா? அந்த கல்ட்டிட்டுங்க. நம்மளை பார்க்க போதெல்லாம் அந்த கேமில் அடிப்பானுங்களே, அவனுங்க தான் இது. அப்புறமா இந்த கிட்டெல்லாம் அந்த கேமில் நம்ம தேடி போகிறதுக்குள்ள போதும் ஆகிடும். இவன் யார் தெரியுதா? ட்ரேடரு. அந்த கேமில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அப்படியே கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேமில் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கானுங்க. ஏமா, ஏய், யாரா அது பின்னாடி அடிச்சது? என்ன அடிச்சது மட்டும் ஸ்பேஸுக்கே பார்க்க விட்டானே. ரியல் லைஃப்ல தான் முதுகுல குத்துறானுங்க சொல்லிட்டு பார்த்தா கேம்லயே முதுகுல குத்துறானுங்க. மனசு இல்லனாலும் அதான் நேசம். எனக்கு என்னமோ நம்மள அடிச்சது இந்த சின்சான் பையனா இருக்குமோ எனக்கு ஒரு சின்ன டவுட்டா இருக்கு. டே சின்சானே, உண்மையா சொல்லு, நீ தானே என்ன முதுகுல வந்து அடிச்ச? நான் ஏன்டா உன்னை வந்து முதுகுல அடிக்க போறேன்? உன்னால நேருக்கு நேரம் நான் அடிப்பேன். அப்படியா? சரி வா கவனிச்சுக்கிறேன். உள்ள வந்துட்டானா அவ்வளவுதான். அவனை பத்தி அப்படியே உள்ள வச்சு லாக் பண்ணிட்டேன். என்ன ஏன்டா உள்ள வச்சு லாக் பண்ண? உன் பேஸ்ல இருந்து ஆட்டையா போறதுக்கு தான் கொஞ்ச நேரத்துக்கு உள்ளே கடை. ஏய் வேணாண்டா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அட போடா. இதுதான் பார்த்தீங்கன்னா சின்சானோட பேஸு. இவன் பேஸு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து அன்லாக் ஆக போகுது. அன்லாக் ஆனோடனே இருக்கத்திலே ரேரான ஒரு மான்ஸ்டரை தூக்கிட்டு போயிட்டோம். இவனை தூக்கிடலாமா இல்லை இவனை தூக்கலாமா? சரி, அசாஷியனே பார்த்தீங்கன்னா தூக்கிடலாம். ஓடு. நம்ம பேஸ் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா நெருங்கிருச்சு.
கமான் கமான். ஏய் என் பேசுல தூக்கிட்டியா? நானும் பழிக்கு பழி வாங்க வேண்டாம். உன் பேசுல இப்ப நானும் தூக்குறேன் பாடுறா. உன்னை தூக்கி தப்பிச்சு போ விட்டாதானே சின்சானே. அண்டையே போடு. நில்றா. அவ்வளவுதான் போடுறாங்கிட்டு. ஐயோ பேஸ் வர பத்தி அன்லாக் ஆக போதா? அண்ணன் தூக்கிட்டேன்டா. முடிஞ்ச வந்து புடிச்சுக்கடா. டேய் என்னடா மறுபடியும் தூக்கிட்ட? தம்பி உன் பேஸ் அன்லாக் ஆயிருக்கு. அத மறந்துட்டியா? போ முதல்ல பேஸ் லாக் பண்ணு. ஐயே அதை வேற மறந்துட்டேனே. சரி சின்சான் போனா போது உன்னை மன்னிச்சு விடுற. போ. ஏய் நம்ம சின்சான் பேஸ்ல இருந்து ஒருத்தனை தூக்கின்னு வந்தோமே, அவனோட ஆளையே காணுங்க. ஒருவேளை என்ன பக் ஆயிடுச்சா? என்னது பம்கின் அவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆஹா இது பார்த்தீங்கன்னா அளவின் ஸ்பெஷலாக ஏதோ ஒரு இது பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படின்னா ரேரான கண்டிப்பாக கிடைக்கும். ஓ இவனை பாருங்களேன், கழட்டிட்டு வாங்கி போடு. ஏதோ மியூட்டட் ஆன மாதிரி பார்த்தீங்கன்னா வரானுங்க இவனுங்களாம். 250 மில்லியனா? ஹேய் 250 மில்லியன் காயினை நான் எப்படா சேர்க்கிறது? நான் இப்போ தாண்டா 1 மில்லியனே சேர்க்க போகிறேன். இவனுக்கு 50 மில்லியனு. இவன் வேணாம், இவன் வேஸ்ட்டு, இவனை வேஸ்ட்டு. டே என்னோட பட்ஜெட்டுக்குள்ளே என்ன தாங்கடா இப்படிலாம் பண்ணா? இது நியாயம்மா? மனம் தாங்குமா? நீங்கள் வீடியோக்கு லைக் கொடுக்கலன்னா போக இன்னும் கொடூரமான பாட்டெலாம் வாய்ஸில் கேட்க வேண்டியது இருக்கும். லைக் கொடுக்காதுங்க, மறக்காம லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. ஐயோ இந்த பொண்ணா ஜஸ்ட் மிஸ். போன தடவை இதுதாங்க நம்மள உள்ள வச்சு அடைச்சி வச்சுட்டு நம்ம அழகா இருக்க சொல்லிட்டு அழகா பொண்ணு நம்மள தப்பாங்க. எல்லாரும் பாருங்க நம்மள அவங்க பேஸ்ல வச்சு அடைச்சி வைக்கிறாங்க. நீங்களும் வீடியோ பார்க்க அழகான பசங்க பொண்ணுங்களா இருந்தா மறக்காம வச்சு லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க போட விடுற லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு? ஆக்சுவலாக நான் இந்த பேஸுக்குள்ள ஓடி வரப்போது தான் ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். நம்ம பேஸோட டாப் இருக்குது பார்த்தீங்களா, அதாங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு வச்சுருக்கானுங்க. அது வழியாகவும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இந்தமாரி மேலே போக முடியுது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்தமாரி மான்ஸ்டர்ஸ்லாம் கலெக்ட் ஆகுது. இதுதான் நம்ம சின்சான் பேஸ்னு ஆட்டியப்பட்டு வந்த மான்ஸ்டர். அதையே நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கவனிக்கிறேன். ப்ரோ இங்கே ஓப்பனில் இருக்கே, எவனாவது வந்து தீண்டு போயிட மாட்டானா? கீழே தான் லாக் பண்ண முடியும் சொல்லி இங்கே கேட்கலாம். ஆக்சுவலாக நம்ம கீழே லாக் பண்ணாலே மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ இன்விசிபிள் மாதிரி ஏதோ ஒரு இது பார்த்தீங்கன்னா வருதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா யாராலுமே அதை தாண்டி பார்த்தீங்கன்னா போக முடியல. ஓ அப்படியா விஷயம்? இந்த பொண்ணு பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்டையை போட்டே தீரணுங்க. ஏன்னா இது பேஸ் ஃபுல்லாக போய் ஒரு ரேர் ஐட்டமாக இருக்குது. ஆனால் விட மாட்டேன் தூக்கிறதுக்கு. போமா அங்கிட்டு ஒரு மான்ஸ்டரை நான் தூக்கிக்கிறேன். பட்டுக்குட்டி விட்டுரு. சரி கஞ்ச பிஸ் நிறைய இருக்கும் போல இருக்குங்க. பாருங்க நம்மளை பார்த்தீங்கன்னா தூக்கவே விட மாட்டேங்குது. இது நம்ம ரேஞ்சுக்கு எதனாவது மான்ஸ்டர் கிடைக்குமா சொல்லிட்டு பார்த்தா அதுவும் கிடைக்க மாட்டேங்குதுங்க. இந்த சின்சான வேறு ரொம்ப நேரமாக அளக்கணும். எப்பா இவன் யாரா? என்னங்க அவன் சம்மந்தமே இல்லாமல் நம்மளை வந்து அடிக்கிறான். ஐயே நம்ம பேஸ் வேறு புசுக்கு அன்லாக் ஆகிடுதுங்க. முதல்ல பார்த்து நம்ம பேஸை லாக் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ் மேலே தான் ஒரு கண்ணு, இன்க்ளூடிங் சின்சான் பையன். நம்மளை எவனோ ஒருத்தன் வந்து அடித்தானே, எதுக்கு அடித்தான்னு தெரியல. ஸோ ரீபர்த் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா டைனோ கிட் அந்த பையன் இருந்தால் போதுமா ரீபோர்ட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு பார்த்தீங்கன்னா காயின்ஸ் இருக்கு. தோதாங்க இருக்கா? எப்படா கேட்டோடனே வந்து கிடச்சிட்டா? சரி இப்போ இந்த பைப்பில் இந்த பேஸுக்குள்ளே போனால் என்ன பண்ணலாம்? டக்குன்னு ரீபோர்ட் பண்ணிடலாம். ரீபோர்ட் பண்ணால் ஒரு பிரச்சனை என்னன்னா நம்ம கிட்ட இருக்கிற காசுலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிடும். பிரச்சனை இல்லை, ரீபோர்ட் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஆகப்பட்டது என்னவென்றால் இப்போ நம்மளோட பேஸ் வந்து எம்டிங்க. நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மான்ஸ்டருமே கிடையாது. இப்போ நம்ம போயிட்டு தாராளமாக அந்த பொண்ணோட பேஸ்லேருந்து ஆட்டையை போட்டு வரலாம். அது நம்மளை உள்ளே வச்சு லாக் பண்ணாலும் சரி. அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சுருக்கமாக சொன்னோன்னா மடியில் பார்த்தீங்கன்னா கனம் இல்லைங்க. அதனால இதுக்கு மேலே ஜாலியாக இருக்கலாம். ஏமா போமா அங்கிட்டு போ. ஏய் உள்ள போயிட்டியா? இரு நானும் வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு பேசுறது ஆட்டியே போடலாம். ஃபர்ஸ்ட் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு, அப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். சரி சின்சான் நம்ம மாற்றி ஹெல்ப் பண்ணிக்கலாம். நீ எதுக்கு கவலைப்படாத. இவனும் வந்து உள்ள மாட்டிக்கினானா? இப்போ வா நாங்கள் 2 பேரும் டீம் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்கிட்ட மோது பாப்பா. என்ன செல்ல பார்க்குற? அங்கிட்டு சின்சான் என் பிளானை கவனமாக கேளு. அதை நான் அடிச்சு தத்துற. பேஸ் ஓப்பன் ஆனோடனே நீ ஏன்னா மார்ஸ் தூக்கிட்டு ஓடிட்டு, புரிஞ்சுதா? என்னடா அது? ஓஹோ நம்ம பேஸுக்கு போதா? நம்ம தான் ரீபர்த்தே பண்ணிட்டோமே. பார்த்தீங்களா அந்த கேடியே நம்ம உள்ள மாட்டிக்கிட்டோம். நம்ம பேஸ் வந்து அன்லாக் ஆயிருக்கு. ஏன்னா ஆட்டியை போட்டு வந்தா சொல்லிட்டு போய் நம்ம ஆசையாக போயிருக்காங்க. எப்படி ஆசையில் மண்ணள்ளி போட்டோன்னா பேஸு பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட அன்லாக் ஆக போகுதுங்க. சின்சான் ரெடியா இரு, நமக்கு ஒரே ஒரு ஷாட் தான் இருக்கு. ஏய் அதெல்லாம் மேட்டர் இல்லடா. இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு பையனும் இருக்கான்டா. அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்துனா அடி பொழந்தாங்க தெரியுமா? ஓ இதுக்கு பார்ட்னர் வேற இருக்கானா? வரட்டும். அவன் அடிக்கிற அடியில் 5 நிமிஷத்துல எப்படி அவன் மூஞ்சில முக்கியது மட்டும் பேரு. நீ எதுக்கும் போயிட்டு ரெடியா இரு, மற்றதை வண்டி நான் பார்த்துக்கிறேன். அங்கே பாருங்களா அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு ஆளை கூப்பிடுது. நீ யாரை வேணா கூப்பிடு, எவன் வந்தாலும் சரி. இந்த பேட்டாலே அவன் மண்டையிலே 4 போட்டு பார்த்து சேர்த்துற. ஓ இவனா? இவன் யாரு தெரியுதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மள பிரியாணி அடிச்சானே அந்த பக்கி தாங்க. சூப்பர் சின்சான், ஓடு. அவளை தாங்க சின்சானுக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணிட்டான். தூக்கின்னு ஓடிட்டான். என்ன செல்ல பார்க்குற? என்னது இருந்தா என்னைய பிரியாணி அடிச்சிருப்பீங்க ஜோடி போட்டு. போங்கடாங்கிட்டு. எப்படி நாங்களாம் ஒன்று சேர்ந்தங்களை யாராவது தடுக்க முடியாது. மண்டையா உதவிக்கு ரொம்ப நன்றி. இப்போ வா நானும் வந்து உனக்கு உதவி பண்றேன். நீ ஒரு மான்ஸ்டர் தூக்கின்னு ஓடிடு.
சீக்கிரம் ஓடா ஓடா ஓடா. இன்னைக்கு இப்போ நம்ம அடிக்கிற அடியில் இந்த பொண்ணு இந்த கேம் மட்டும் ஓடி போயிடணும், திரும்பி உள்ளே வரக்கூடாது. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இன்னும் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட்ல இந்த ஒரு பேஸ் போய் திறக்க போகுது. சின்சான் அதை அப்படியே அடிச்சு ஓட விடு, அதுக்குள்ள நான் வந்து தூக்கிடுறேன். கமான் கமான் கமான். தர 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 தர. சீக்கிரம் 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 சீக்கிரம். 3 2 1 எடுக்கிறேன் பாருங்க ஓட்டோ. அவ்வளோதாங்க. ஆகப்பட்டது என்னவென்றால் ரீபர்த் பண்ணிட்டோம். நமக்கு ஆட்ட காமிச்ச அந்த பொண்ணு கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மான்ஸ்டர் திருட்டோம், சின்சானும் பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் வந்து திருட்டா. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேர் தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 99 நைட்ஸ் இன் ஃபாரஸ்ட்டில் அலவன் அப்டேட் வந்திருக்கும், அதுக்கும் பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுருவோம். மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானே ஒன்று இருக்கா, அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஆள் தட்டி விட்டு போயிடுங்க. ப்ளீஸ் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டு போயிடுங்க. டேக் கேர். வரட்டா.